என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு பார்த்துடலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், ஒரு 6 to 7 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 தக்காளியை பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4 to 5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் சக்தி மீன் குழம்பு மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே கல்லெண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசலை ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் மீன் எடுத்து ஒவ்வொன்றா கொதிக்கிற குழம்புல போட்டுடலாம். மீன் போட்ட உடனேயுமே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மீன் அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும்.